எண்ணூர் கொற்றலை ஆற்றில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கொற்றலை ஆற்றை தூர்வாரி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று காட்டுக்குப்பம் மற்றும் சிவன்படைக்குப்பம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த பலத்த மழையின் போது எண்ணூரில் உள்ள சிபிசிஎல் தொழிற்சாலையில் இருந்து கசிந்த கச்சா எண்ணெய் கொற்றலை ஆற்று நீரின் வழியே கடலில் சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு படிந்தது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 90% நிறைவடைந்துள்ளதாக சிபிசிஎல் கூறியுள்ள நிலையில் காட்டுக்குப்பம் மற்றும் சிவன்படை குப்பத்தில் எண்ணெய் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தண்ணீருக்கு கீழ் 10 அடி வரை கழிவுகள் இருப்பதால் ஆற்றை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலே இருக்க ஆயில் மாட்டாங்க, மேலே மீன் இருக்கு, மீன் தண்ணியில் இருக்கு, கீழே அது உணவு சாப்பிடணும். கீழே இருக்க எல்லாமே எண்ணெய் படலங்களாக இருக்க சொல்ல அதுலேருந்து உணவுகளுக்கு எப்படி சாப்பிடும், மீன்கள் எப்படி, இறால்கள் எப்படி இனவர்த்தி பண்ணும். அப்போ அங்கே தொழிலே கிடையாது. இப்படி தொழில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இல்லை இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 வருட காலத்துக்கு இந்த இடத்துல எங்களோட பொழைப்பை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க சொல்ல இது ஒரு பெரிய பேரழிவு. இந்த கீழே படிஞ்சிருக்க கழிவு ஏறக்குறைய 10 அடி கீழே வரலாம் கழிவு இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் அதை தூர்வாரி போர்க்கால அடிப்படையில் அதை தூர்வாரி எங்களுக்கு இந்த தண்ணி ஓட்டத்தை சீரமைச்சு கொடுத்தாதான் மீன்களும் வளரும். இந்த பக்கத்தில் இருக்க பறவைகள் இங்கே இருந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தொழில் ரீதியாக பாதிப்பு. இப்போ நாங்கள் தொழில் பண்ணால் தான் சாப்பிட முடியும். ஆற்றுல ஃபுல்லாக எண்ணெயை அந்த கழிவுகளை போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அந்த கம்பெனிக்காரன் அசால்ட்டாக பதில் சொல்கிறான், எங்களுக்கு இல்லை. அப்புறம் தீர்ப்பாயம் முடிவு பண்ணி நீங்கள் தான் பண்ணியிருக்க, உங்களால் தான் முடியும். அப்போ நீங்கள் முடிவு பண்ணி சொல்லணுமா இல்லையா? அது இப்போ வேலை கொடுங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ்னு இபி இருக்குது, அது பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் வேலையை எப்போ பல வருடமாக இல்லை, வருஷ கணக்கில் நாங்கள் போராடின்னு தான் வரோம். எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு போயிடுங்க. குறிப்பாக இந்த எண்ணெய் கசிவால் தற்போது வரை உடல்நல பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதால் இந்த பகுதியில் நிரந்தரமாக மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கம்பெனிங்க நிறைய இருக்குது, எங்களுக்கு பொல்யூஷன் அதிகம் எண்ணூர் ஏரியாவே. இதில் இந்த ஆயிலும் வந்தது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மழையோடு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே எங்களுக்கு மூச்சு விட முடியல, கண்ணெல்லாம் எரிஞ்சிச்சு. எங்களுக்கு சொன்னாக்கில் எண்ணூரில் பார்த்தா இருந்த ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையும் இப்போ டாக்டருங்க வர்றது கிடையாது, எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. எந்த ஒரு இதுக்கு நாங்கள் ஒரு அவசரத்துக்கு போனோம்னா டாக்டருங்களே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கு எண்ணூர் அமைப்பு மூலமாக போய் கேட்டு இப்போ மறுபடியும் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் பாதித்த 2301 குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் கசிவால் சேதமடைந்த 787 படகுகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் சிபிசிஎல் நிறுவனம் 7,53 லட்சம் ரூபாயை பசுமை தீர்ப்பாயத்தில் செலுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிவாரணம் மட்டும் போதாது என்றும் இங்குள்ள நிறுவனங்களில் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.